வெல்கம் டு சைவ சமையலறை. இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு ரெசிபியா பார்க்க போறது குஜியா. நம்ம ஊர்ல சோமாஸ் எப்படியோ அதே மாதிரி நார்த் இந்தியால குஜியான்னு செய்வாங்க. இது ஹோலி பண்டிகையோட ஸ்பெஷல் ரெசிபி. வரப்போற தீபாவளிக்கு சோமாஸுக்கு பதிலாக கொஞ்சம் வித்தியாசமா இந்த குஜியாவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த குஜியா ரெசிபியை இப்போ எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இந்த பேசின்ல பாத்தீங்கன்னா மெஷரிங் கப்புக்கு 2 கப் அளவு மைதா மாவு எடுத்து வச்சிருக்கேன். இதுல 1/4 கப் அளவு நெய் ஊத்தி இந்த மாவு முழுக்க நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவெல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வந்ததும் ஒரு கைப்பிடி மாவு எடுத்து அமுக்குனோம்னா அது கொழக்கட்டை ஷேப்புக்கு வரணும். இதுதான் மாவோட சரியான பக்குவம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாவு கரெக்டான பதத்துல இருக்கு. இதுல 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை விட்டு இந்த மாவை நல்ல பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கிடலாம். மாவெல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வந்ததும் அது நல்லா சாஃப்ட் ஆகுறதுக்காக ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா இழுத்து பிசைஞ்சுக்கிடலாம். பிசைஞ்ச மாவை விரிசல் இல்லாத அளவுக்கு நல்லா உருட்டிட்டு இதை அந்த பேசின்லேயே வச்சு ஒரு தட்டை போட்டு மூடி 1/2 மணி நேரத்துக்கு ஊற விட்டுறலாம். இந்த மாவு ஊறுறதுக்குள்ள இந்த குஜியாக்கு உள்ள வைக்கிற பூர்ணத்தை ரெடி பண்ணிக்கிடலாம். அதுக்காக அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேன் வச்சிருக்கேன். இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவு சிரோஞ்சி போட்டுக்கிடலாம். இதை தமிழ்ல சாரப்பருப்புன்னு சொல்லுவாங்க. அப்படியே 2 டேபிள் ஸ்பூன் பொடியா நறுக்கின பாதாம் பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் பொடியா நறுக்கின முந்திரி பருப்பையும் போட்டு லேசா வறுத்துக்கிடலாம். பருப்பெல்லாம் லேசா கிறிஸ்ப் ஆனதும் இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்துக்கலாம். இந்த கோகோனட்டோட கலர் மாறாத அளவுக்கு அடுப்பு தீய சிம்ல வச்சு லேசா வறுத்துக்கலாம். பாத்தீங்கன்னா இப்ப எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இதை அப்படியே இறக்கி வேற ஒரு பேசின்ல மாத்திக்கிடலாம். அதே பேன் அடுப்புல வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கிடலாம். இந்த கிண்ணத்துல பாத்தீங்கன்னா 150 கிராம் அன்ஸ்வீட்டன்டு கோவாவை சின்ன சின்ன துண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை பேன்ல சேர்த்துக்கிடலாம். இந்த கோவா கொஞ்சம் சாஃப்ட் ஆகுற வரைக்கும் அடுப்பு தீ சிம்ல தான் இருக்கணும். இதை கைவிடாம நம்ம கிண்டிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த கோவா அப்படியே கொஞ்சம் சாஃப்ட் ஆக ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜ்ல இந்த கோவாவை இறக்கி நம்ம வறுத்து வச்ச நட்ஸோட சேர்த்துடலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். அப்படியே இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு ஆற விட்டுறலாம். பூர்ணம் இப்ப நல்லா ஆறி இருக்கு. இது கூட சேர்க்கறதுக்காக 1/2 கப் அளவு சர்க்கரையை மிக்சி ஜார்ல போட்டு நல்லா ஃபைனா பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த சர்க்கரை பொடியை பூர்ணத்தோட சேர்த்துட்டு நம்ம கையை விட்டு அது கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா ஈவனா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா இப்போ குஜியாக்கு உள்ள வைக்கிற பூர்ணம் இப்போ தயாராயிடுச்சு. நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா ஊறி இருக்கு. இதை மறுபடியும் லேசா பிசைஞ்சிட்டு நம்ம பூரி தேய்க்கிறதுக்கு எந்த அளவுக்கு மாவை உருட்டி எடுப்போமோ அதே அளவுக்கு மாவை சின்ன சின்ன துண்டா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப கட் பண்ணி வச்ச மாவை ஒன்னொன்னா எடுத்து பிசுறு இல்லாத அளவுக்கு நல்லா நைஸா உருட்டி வச்சுக்கலாம். இப்ப குஜியா செய்யறதுக்காக பாத்தீங்கன்னா பூரணமும் அந்த அச்சும் ரெடியா இருக்கு. அச்சுல லேசா எண்ணெய் தடவி வச்சிருக்கேன். இப்ப ஒரு உருண்டை மாவை எடுத்து பூரி போல நம்ம திரட்டிக்கிடலாம். இது ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெல்லிசாவும் இருக்கக்கூடாது, மீடியமான பதத்துல தேய்ச்சிக்கிடலாம். திரட்டின பூரியை அச்சுல வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிடலாம். இப்ப 1 டேபிள் ஸ்பூன் அளவு பூர்ணத்தை எடுத்து நடுவுல வச்சுட்டு இது ஒட்டுறதுக்காக கொஞ்சமா தண்ணி தொட்டு அந்த எட்ஜஸ்ல எல்லாம் தடவிடலாம். இப்ப
இப்போ அச்சை ரெண்டா மடிச்சு நல்லா அமுக்கி பிடிச்சோம்னா அது நல்லா ஒட்டிட்டு மிச்சம் இருக்க மாவு வெளியில பிதுங்கிட்டு வரும். அந்த மாவை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அச்சை ஓப்பன் பண்ணி எடுத்தா குஜியா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மிச்சம் இருக்க மாவு எல்லாத்தையும் குஜியாவா செஞ்சு நான் அடுக்கி வச்சிருக்கேன். செஞ்சு வச்ச குஜியாவெல்லாம் பொரிச்சு எடுக்கிறதுக்காக எண்ணெய் மிதமான சூட்டில் காஞ்சிட்டு இருக்கு. ஒரு ஈடுக்கு எந்த அளவுக்கு கொள்ளுமோ அந்த அளவுக்கு குஜியாவை எண்ணெயில் போட்டுக்கிடலாம். இந்த குஜியெல்லாம் ஒரு பக்கம் லேசா வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கிடலாம். இது நல்லா செவந்து வர வரைக்கும் அடிக்கடி நம்ம திருப்பி விட்டுட்டே இருக்கணும். பார்த்தீங்கன்னா இப்போ குஜியெல்லாம் நல்லா செவந்து வந்திருக்கு. நம்ம அடிக்கடி கிண்டி விட்டுட்டே இருந்ததுனால எல்லா குஜியாவும் நல்லா ஈவனாக கலர் மாதிரி வந்திருக்கு. இப்போ இது வெந்துருச்சு. எண்ணெயை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கிடலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிட்டோம்னா சூப்பரான குஜியா இப்போ தயாராகிடுச்சு. நம்ம இன்னைக்கு செஞ்ச இந்த குஜியா ரெசிபியை வரப்போகிற தீபாவளி பண்டிகைக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.